பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. பவுல் தேவனை பற்றிய சாட்சியை எவ்வாறு அறிவிக்கிறவனாக வரவில்லை? பவுல் தேவனை பற்றிய சாட்சியை எவ்வாறு அறிவிக்கிறவனாக வரவில்லை? ஆன்சர், சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது. சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது. கொஸ்டின் நம்பர் 2. எதையே அன்றி வேறொன்றையும் கொரிந்தியருக்குள்ளே அறியாதிருக்க பவுல் தீர்மானித்திருந்தார்? எதையே அன்றி வேறொன்றையும் கொரிந்தியருக்குள்ளே அறியாதிருக்க பவுல் தீர்மானித்திருந்தார்? ஆன்சர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அன்றி. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அன்றி. கொஸ்டின் நம்பர் 3. பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த டேஷ் உங்களிடத்தில் இருந்தேன். பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த டேஷ் உங்களிடத்தில் இருந்தேன். ஆன்சர், நடுக்கத்தோடும். நடுக்கத்தோடும். கொஸ்டின் நம்பர் 4. எது மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல? எது மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல? ஆன்சர், விசுவாசம். விசுவாசம். கொஸ்டின் நம்பர் 5. விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, எதில் நிற்கிறது? விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, எதில் நிற்கிறது? ஆன்சர், தேவனுடைய பலத்தில். தேவனுடைய பலத்தில். கொஸ்டின் நம்பர் 6. பவுலின் பேச்சும் பிரசங்கமும் எப்படி இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்? பவுலின் பேச்சும் பிரசங்கமும் எப்படி இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்? ஆன்சர், மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல். மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல். கொஸ்டின் நம்பர் 7. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது எது? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது எது? ஆன்சர், பேச்சும் பிரசங்கமும். பேச்சும் பிரசங்கமும். கொஸ்டின் நம்பர் 8. தேர்ந்தவர்களுக்குள்ளே எதை பேசுகிறோம்? தேர்ந்தவர்களுக்குள்ளே எதை பேசுகிறோம்? ஆன்சர், ஞானத்தை. ஞானத்தை. கொஸ்டின் நம்பர் 9. பவுல் எப்படிப்பட்ட ஞானத்தை பேசவில்லை என்று குறிப்பிடுகிறார்? பவுல் எப்படிப்பட்ட ஞானத்தை பேசவில்லை என்று குறிப்பிடுகிறார்? ஆன்சர், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. கொஸ்டின் நம்பர் 10. பவுல் எப்படிப்பட்ட ஞானத்தை பேசுகிறதாய் குறிப்பிடுகிறார்? பவுல் எப்படிப்பட்ட ஞானத்தை பேசுகிறதாய் குறிப்பிடுகிறார்? ஆன்சர், தேவ ஞானத்தை. தேவ ஞானத்தை. கொஸ்டின் நம்பர் 11. அழிந்து போகிறவர்கள் யார்? அழிந்து போகிறவர்கள் யார்? ஆன்சர், இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். கொஸ்டின் நம்பர் 12. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது எது? உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது எது? ஆன்சர், தேவ ஞானம். தேவ ஞானம். கொஸ்டின் நம்பர் 13. மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியம் எது? மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியம் எது? ஆன்சர், தேவ ஞானம். தேவ ஞானம். Question number 14.
தேவ ஞானத்தை அறியாதவர்கள் யார்? தேவ ஞானத்தை அறியாதவர்கள் யார்? ஆன்சர் இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள். இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள். கொஸ்டின் நம்பர் 15. மகிமையின் டேஷ் சிலுவையில் அறைய மாட்டார்களே. மகிமையின் டேஷ் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆன்சர் கர்த்தரை. கர்த்தரை. கொஸ்டின் நம்பர் 16. யாருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை? யாருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை? ஆன்சர் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 17. டேஷ் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. டேஷ் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆன்சர் மனுஷனுடைய. மனுஷனுடைய. கொஸ்டின் நம்பர் 18. நமக்கு தேவன் அவைகளை எப்படி வெளிப்படுத்தினார்? நமக்கு தேவன் அவைகளை எப்படி வெளிப்படுத்தினார்? ஆன்சர் தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே. கொஸ்டின் நம்பர் 19. எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் யார்? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் யார்? ஆன்சர் ஆவியானவர். ஆவியானவர். கொஸ்டின் நம்பர் 20. மனுஷனுக்குரியவைகளை அறிவது எது? மனுஷனுக்குரியவைகளை அறிவது எது? ஆன்சர் மனுஷனில் உள்ள ஆவி. மனுஷனில் உள்ள ஆவி. கொஸ்டின் நம்பர் 21. தேவனுக்குரியவைகளை அறிவது எது? தேவனுக்குரியவைகளை அறிவது எது? ஆன்சர் தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி. கொஸ்டின் நம்பர் 22. எதற்காக தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறதாக பவுல் கூறுகிறார்? எதற்காக தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறதாக பவுல் கூறுகிறார்? ஆன்சர் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் படிக்கு. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் படிக்கு. கொஸ்டின் நம்பர் 23. நாங்கள் எந்த ஆவியை பெறவில்லை என குறிப்பிடுகிறார்? நாங்கள் எந்த ஆவியை பெறவில்லை என குறிப்பிடுகிறார்? ஆன்சர் உலகத்தின் ஆவியை. உலகத்தின் ஆவியை. கொஸ்டின் நம்பர் 24. பவுல் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் எப்படி பேசுகிறார்? பவுல் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் எப்படி பேசுகிறார்? ஆன்சர் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால். கொஸ்டின் நம்பர் 25. டேஷை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். டேஷை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆன்சர் ஆவிக்குரியவைகளை. ஆவிக்குரியவைகளை. கொஸ்டின் நம்பர் 26. தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் யார்? தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் யார்? ஆன்சர் ஜென்ம சுபாவமான மனுஷன். ஜென்ம சுபாவமான மனுஷன். கொஸ்டின் நம்பர் 27. யாருக்கு தேவனுடைய ஆவிக்குரியவைகள் பைத்தியமாக தோன்றும்? யாருக்கு தேவனுடைய ஆவிக்குரியவைகள் பைத்தியமாக தோன்றும்? ஆன்சர் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு. கொஸ்டின் நம்பர் 28. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் டேஷ் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் டேஷ் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறியவும் மாட்டான்.
ஆன்சர் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால். ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால். கொஸ்டின் நம்பர் 29. எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன் யார்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன் யார்? ஆன்சர் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன். கொஸ்டின் நம்பர் 30. ஆவிக்குரியவன் யாரால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்? ஆவிக்குரியவன் யாரால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்? ஆன்சர் மற்றொருவனாலும். மற்றொருவனாலும். கொஸ்டின் நம்பர் 31. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய டேஷ் அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய டேஷ் அறிந்தவன் யார்? ஆன்சர் சிந்தையை. சிந்தையை. கொஸ்டின் நம்பர் 32. எங்களுக்கோ டேஷ் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ டேஷ் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆன்சர் கிறிஸ்துவின். கிறிஸ்துவின். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி உள்ள ஷார்ட்ஸ் நாங்கள் போட்டு தான் இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் வந்து அதை பார்த்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.